Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சியில் நகை கடைகளில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் ஹால்மார்க் HUID முத்திரை இல்லாமல் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 7.35 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை இந்திய தர நிர்ணய அமைப்பான BIS அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், முழு விவரம் என்ன விரிவாக வழங்கலாம்? வணக்கம் அபிராமி. திருச்சி மாநகரில் நேற்று பெரிய கடை வீதி பகுதியில் 2 நகை கடைகளில் ஹால்மார்க் முத்திரை இல்லாத சுமாராக 5 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்திய தர நிர்ணய பணியகத்தின் அதாவது BIS கோவை கிளை அலுவலக இயக்குனர் வினித் குமார் தலைமையில் இணை இயக்குநர்கள் அறிவழகன், ரெமித் சுரேஷ் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேற்றைய தினம் திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய பெரிய கடை வீதியில் செயல்பட்டு வரும் நகை கடைகளில் நேற்று காலை முதல் மாலை வரை திடீர் சோதனையில் ஈடுபட்டார்கள். இந்த சோதனைக்கு முக்கிய காரணமே திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு நகை கடைகளில் அந்த ஹால்மார்க் முத்திரை இல்லாத நகைகள் விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுவதாக அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2 கடைகளில் இருந்த தங்க நகைகள் 6 இலக்க ஆல்பா நியூமார்க் என்ற எண் இல்லாத சுமார் 4.9 கிலோ எடையுள்ள தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு ரூபாய் 7.35 கோடி ஆகும் என அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விற்பனைக்கு வைக்கப்படும் அனைத்து தங்க நகைகளும் இந்த ஹால்மார்க் முத்திரை இருப்பது கட்டாயமாகும். இது போன்ற விதிமீறல்களில் ஈடுபடும் தங்க நகை கடை உரிமையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் மீது BIS சட்டம் 2016 படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என BIS இயக்குனர் ரமேஷ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து புகார்கள் வரும் பட்சத்தில் அந்த நகை கடைக்கு சீல் வைக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.